நிலா உண்மையாலுமே ரொம்ப நல்லவங்க, அந்த குடும்பத்துக்கு ஏத்தவங்க. ஆனா நம்ம வானதியும் சந்தாவும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நிலாவை கேவலமான கேள்வி எல்லாம் கேட்டு அவங்கள அவமானப்படுத்துறாங்க. அப்படி என்ன நிலாவை கேட்டாங்க? நிலா ஆனாலும் தன்னை ஒரு பெருந்தன்மையா காட்டிக்கிட்டு அவங்க பேசினதை மனசுல எடுத்துக்காம இருக்காங்க. அப்படி வானதி பேசினது என்ன அப்படிங்கறத தான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம பாண்டி இருந்துகிட்டு வானதிக்கு கால் பண்றாங்க. வானதி, நீ கிளம்பிட்டியா இல்லையா? இன்னைக்கு நம்ம போய் அங்க போகணும் அப்படின்னு சொன்னதுமேனு, இல்ல பாண்டி நான் வரல, நீங்க எல்லாம் போறீங்கல்ல, போயிட்டு வாங்க, இது என்ன என்னோட கல்யாணமா என்ன, நான் எதுக்கு வரணும் அப்படின்னு சொன்னதும், என்ன என்ன வானதி இப்படி சொல்ற, இது நம்ம குடும்பத்தோட கல்யாணம், நம்ம பார்க்காம வேற யாரு பாப்பா அப்படின்னு சொல்றதுமேனு, இல்ல இல்ல எனக்கு வர பிடிக்கல, நீ போயிட்டு வான்னு சொல்லி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நிலா, சேரன், சோழன், பாண்டி எல்லாருமே கிளம்பி அங்க போயிட்டு இருக்காங்க. போகும்போது நம்ம நடேசனை காணோம். அதனால கோவப்பட்ட நம்ம நிலா, எங்கனே அப்பாவை காணோம், நானும் நேத்து நைட்டே கால் பண்ணி சொல்லிட்டேன், அவர் ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அப்பா அந்த ஆளெல்லாம் ஒன்றும் வேணாம் நிலா, வா நிலா போலாம் அப்படின்னு சோழன் கூப்பிடுறாங்க. அது எப்படி ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது அப்பா இல்லாம பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டி போய் பார்க்க போறாங்க. அதுங்க பார்த்தா அவர் அதுக்கு மேல ஜொல்லு விட்டுக்கிட்டு அலையிறாரு. தான் பையனுக்கு கல்யாணம் பண்ற வயசுல அவர் ஏடாகூடமான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க போன உடனேன்னு அவரையும் கூட்டிக்கிட்டு அங்க போனா அங்க சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணத்தை பண்றாங்க. கல்யாணத்தை பண்ணி அனுப்பி கையோட விட்டுறாங்க. விட்ட உடனே வீட்டுக்கு வந்து அங்க சேரனையும் சந்தாவையும் ஆராத்தி எடுத்து நம்ம நிலா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம அவங்களுக்கு செய்ய வேண்டிய சாஸ்திர சம்பிரதாயம் முறை அத்தனையும் செஞ்சு முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நிலா பாத்தீங்கன்னா சந்தாவை வந்து ஒரு ரூம்ல உட்கார வைக்கிறாங்க. அதாவது நிலா இருந்த ரூம்ல ஏசி ரூம்ல உட்கார வைக்கிறாங்க. வானதி வர்றாங்க சாயந்தரமா. பாண்டி இருந்துகிட்டு வானதி கிட்ட பேசல. உடனே வானதிக்கு கோவம் வந்துருச்சு. என்ன பாண்டி, நீ வந்து போயிட்டு வர்ற, எனக்கு வரலான்னு தான் ஆசை, ஆனா நான் என்ன பண்ணட்டும், மெடிக்கல் ஷாப் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லவும், சரி விடு போய் பாரு அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்றாங்க. அங்க சந்தாவை போய் பார்த்ததும், ஐயோ ரொம்ப அழகா இருக்கீங்க, என்ன உங்களுக்கு இந்த ரூமை கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உடனேன்னு, கொடுத்துட்டாங்க, என்னையும் சேரனையும் இங்கதான் இருக்க சொன்னாங்க அப்படின்னு சந்தா சொல்றாங்க. பாத்துங்க, இந்த நிலா இருக்காளே, இந்த குடும்பத்துல இருக்க அத்தனை பேத்தையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அலையிறா. என் புருஷன் பாண்டி இருக்கானே, அவன் கூட நிலா அண்ணி கேட்டா மொத்த பணத்தையும் தூக்கி கொடுத்துருவான். அதே மாதிரிதான் உங்க புருஷனும் இருக்காரு. எப்படியாச்சும் உங்க புருஷனை கைக்குள்ள போட்டுக்கங்க, இல்லனா மொத்த புருஷனையும் அவ சொல்படி கேக்குற மாதிரி நடத்திடுவா. சொல்றத சொல்லிட்டேன், இனி பொழைக்கிறதும் பொழைக்காததும் உங்களோட கையில தான் இருக்கு. நான் என்ன சொல்றது, இங்க பாருங்க, வெளியே நான் தான் சொன்னேன்னு சொல்லிவிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம நிலா உள்ள வர்றாங்க. வந்ததுமேன்ட்டு வானதி, அக்கா எப்படிக்கா கல்யாண வேலையெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டீங்க? அது என்ன வானதி சொல்றது, அங்க போனா பிரச்சனை வந்துடும்னு சொல்லி நான் தான் சேரனை சொல்லி கூட்டிட்டு போய் அங்க கல்யாணத்தை முடிச்சதும் இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா அக்கா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, இந்த கல்யாணத்துல இப்படி எல்லாம் பிரச்சனை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உண்மையாலுமே சந்தா அக்கா பிரெக்னண்டா இருக்காங்களா அப்படின்னதும், ஆமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா நம்ம வானதி ஒரு உளறுவாயி போய் எல்லாருக்கிட்டையும் உளறி வச்சிருவாங்க. அதனால சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம நிலா கிட்ட கேக்குறாங்க, அக்கா நீங்க இந்த சந்தாவுக்கு இந்த ரூமை கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொன்னதுமேனு, ஆமா சந்தா இனிமே இந்த ரூம்ல தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிக்கா முடியும், சந்தா எதுக்காக இந்த ரூம்ல இருக்கணும், நீங்க எம்பிட்டு கஷ்டப்பட்டு இந்த ரூம்ப இது பண்ணீங்க, இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு விட்டா எப்படிக்கா, நீங்களே ரொம்ப சொகுசா இருந்துட்டு வந்தவங்க, ஆனா சந்தா என்ன அப்படியா, ஒட்டு திண்ணையில குடுத்தனம் ஓட்டிட்டு வந்தவங்க, அப்படி இருக்கும்போது நீங்க ரொம்ப பெரிய ஆளு, நீங்க தானக்கா இந்த ரூம்ல இருக்கணும், நாளைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா என்ன எங்க விடுவீங்க அப்படின்னு வானதி கேக்குறாங்க. உடனே நிலா இருந்துகிட்டு, இங்க பாருங்க, இந்த வீட்டுல எந்தெந்த ரூம் எப்படி இருக்குதோ எல்லா ரூமையும் சரி செஞ்சு எல்லாரும் நல்லபடியா வாழ்வோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா,
எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. வீடா இது, உக்காந்தா சேர் உடையுது, கதவை சாத்தினா கண்ணாடி உடையுது, ஜன்னலை சாத்தினா ஜன்னல் உடையுது. இந்த வீட்டுல குடுத்தனம் பண்றதுக்கு பெரிய திறமை தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம நிலா இருந்துக்கிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது சந்தா கிட்ட சொல்றாங்க வானதி, பாத்தியலா சொல்ல சொல்ல ஏதாச்சும் பேசுறாங்களான்னு எல்லாம் அவங்க கைக்குள்ள வரணும்னு தான் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பொறுப்பா பேசுறாங்க. நான் எப்படி எனக்கெல்லாம் படுறோம் அப்படியே கட் அண்ட் ரைட்டா பேசுவேன்ப்பா. மனசுல பட்டதை பட்டுன்னு பேசிடுவேன். எனக்கெல்லாம் அப்பதான் பிடிக்கும். இவகளை மாதிரிலாம் அப்படியே மனசுக்குள்ள ஒன்றும் வெளியே ஒன்றும் பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு பிடிக்காதுப்பா. இப்படிதானே இருக்கிறது. அப்பா ரொம்ப கேவலமா இருக்காங்க. ஏன் தான் இப்படி எல்லாம் இருக்காங்களோ தெரியல. ஒரு மனுஷங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் பேசுறதுன்னு கூடவா தெரியல. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் இவங்க கிட்ட என்ன பேசினாலும் அதை காதுலயே வாங்கிக்க கூடாது. சரியா சந்தா? நிலா ரொம்ப கேவலமான பொண்ணு. அதானே, பணக்கார வீட்டு பொண்ணு பின்ன எப்படி இருக்கும்? நீ இந்த வீட்டை இந்த ரூமை மட்டும் விட்டு கொடுத்துறாத. இல்லைனா நிலா உன்னை வெளியே துரத்திட்டு இந்த வீட்டுக்குள்ள நிலாவே வந்து வாழ்ந்துருவா. சொன்னா புரிஞ்சுக்க, கேட்டுக்க. புத்தி உள்ள பொண்ணு புரிஞ்சுக்குவா, பொழைச்சிக்குவா. புத்தி இல்லைனா என்ன மாதிரி தான் பூராத்தையும் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாம தான் இருக்கணும். சொல்றது புரியும் நினைக்கிறேன். நிலாவை இந்த வீட்டுக்குள்ள விடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதியும் போயிடுறாங்க. சேரன் அங்கேருந்து வராரு. எங்கப்பா சந்தா அப்படின்னு நிலாட்ட கேட்டதும் ஏன் ரூம்ல இருக்காங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. என்னப்பா நிலா, ஓ ரூமை போய் விட்டுருக்க, நாங்கள் தான் இன்னொரு ரூம்ல இருந்துக்குவோம்ல அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, போய் இருங்கண்ணே அப்படின்னு சொல்லி சேரனை உள்ள அனுப்பிடுறாங்க. உடனே சந்தா இருந்துக்கிட்டு எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சந்தா இருந்துக்கிட்டு இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்களும் நானும் இந்த ரூம்லேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சந்தா சொல்கிற? இது நிலா பாப்பாவோட ரூமு. அந்த பொண்ணு ரொம்ப வசதியாக இருந்த பொண்ணு. அவளை போய் நம்ம எப்படி வீட்டை விட்டு வேறு ரூமில் போய் இருக்க சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. என்னது, வேற ரூமில் தானே போய் இருக்க சொல்கிறோம், வீட்டை விட்டு ஒன்றும் போக சொல்லலையே, அதெல்லாம் சொல்லுங்க கேட்டுக்குவா. இல்லைனா நீங்களும் நானும் தனியாகதான் போகணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தாவோட பேச்சை கேட்டுட்டு நம்ம சேரன் மூச்சு விடலை. ஏன்னா ஒரு பொண்ணுங்களை எதிர்த்து பேசுறது சேரனோட இதுலையே இருக்காது. அதனால அமைதியாக இருக்காரு. நம்ம சோழன் அதை விட வெடிமுத்து. வந்த உடனேனே உள்ள சந்தா உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு வெளியே போயிடுறாங்க. நிலா, என்ன உங்கள் ரூமில் அவங்கள உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னதும் ஆமா சோழா, நீ கொஞ்சம் அமைதியாரு, இன்னைக்கு அவங்களுக்கு ராத்திரி, அதனால நம்ம ரூமில் விட்டா என்ன தப்பு இருக்குது, அவங்க அங்கேயே இருக்கட்டும், நீ ஒன்றும் வாயை திறந்து எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத, பேசி பேசியே பிரச்சனையை உண்டு பண்ணிடாத, அவங்களுக்கா எப்போ தோணுதோ அப்போ அவங்க போகட்டும், அது வரைக்கும் அவங்க நம்ம ரூம்ல இருக்கட்டும், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. என்ன நிலா, நீ இருக்க வேண்டிய ரூம்ல போய் அவங்கள இருக்க சொல்லியிருக்க, அதெல்லாம் முடியாது. அது உனக்காக நான் கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து வடுவ வச்ச ரூமு. அந்த ரூம்ல உன்னை தவிர வேற யாருமே இருக்கக்கூடாது, எனக்கு நீ இருக்கிறதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் பார்த்தா வீட்டுக்கு வர்றவங்க எப்படி இந்த வீட்டில் எந்த ரூம் ஒழுங்காக இருக்குது எப்படி இருப்பாங்க? கொஞ்ச நாச்சும் புரிஞ்சுட்டு பேசு சோழா. தேவையில்லாமல் செல்ஃபிஷாக யோசிக்காத. இந்த வீட்டில் நம்ம மட்டுமே நல்லா இருக்கணும்னு நினைக்காத. நம்மளை நம்பி வந்திருக்காங்க சந்தா, அவங்களும் நல்லா இருக்கணும்ல. வந்த உடனேன்னு வீடு பிடிக்கல அது பிடிக்கலன்னு போயிடக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள நம்ம தான் பார்த்து அனுசரித்து கவனித்து அனுப்பணும், அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே சரிங்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி நம்ம சோழனை பேசி அனுப்பி விடுறாங்க நிலா. ஆனாலும் நம்ம சோழனுக்கு கோபம் தாங்க முடியல. நீ எப்படியோ இரு நிலா, ஆனால் வந்தவளுக உன்னை ஏமாத்திர போடாளுக அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. இதில் என்ன இருக்குது ஏமாத்துறதுக்கு? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்துட்டு போனால் குடும்பம் ஒழுங்காக ஒன்றா இருக்கும். நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு இருந்தால் குடும்பம் ரெண்டாக தான் பிரிஞ்சிடும். சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். நம்மனால அந்த குடும்பம் பிரிஞ்சிச்சுன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க.
எப்பா, ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கும். ஆனால் நீ ரொம்ப தங்கம். உன்னை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க நிலா. எனக்கு உன்னை அவ்வளோ பிடிச்சிருக்கு. எனக்கு பொண்டாட்டியாக வந்ததுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சோழன் சொல்கிறாங்க.